நம்ம வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஒரு நல்ல வார்த்தை அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்பொழுது பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. ஆமேன் சொல்லுங்கள். நான் நம்புறேன், ஆண்டவர் இந்த 51வது நாள் கர்த்தர் என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, நம்மை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் ஒரு விடுதலையை உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, கர்த்தர் கட்டுகளில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். எந்தெந்த இடத்திலெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறோமோ, எந்தெந்த காரியத்தை எல்லாம் பிசாசு ஒரு சங்கிலியை போல கட்டி வச்சிருக்கிறானோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை சீக்கிரமாய் உண்டாக போகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் விடுதலையை கொடுக்கிற கர்த்தர். எல்லா காரியத்திலிருந்தும் எல்லா கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குறதற்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பல மாதங்களாக வருடங்களாக கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சீக்கிரமாய் இந்த ஜெபம் நடக்க 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 ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் கடந்து வர அந்த கட்டுகளிலிருந்தெல்லாம் கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். நான் நம்புகிறேன், இனி நம்ம லெகுவாய் நம்ம நடக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்ட போகிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை உங்க சரீரத்தில் நீங்க உணர போறீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை உங்க தொழில்ல ஆண்டவர் நிச்சயமாய் உணர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால், அவர்கள் சங்கிலிகள் கையில் இருந்து விழுந்து அந்த கட்டுகளை அவிழ்க்க பண்ணுகிற ஒரு தேவன். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. Hallelujah. கட்டுகளை உடைக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஒரு 3 விசை. உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. திரும்ப அறிக்கை செய்யலாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மனுஷனுடைய கைகளிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகளை உடைத்த கர்த்தர், ஆமென், ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலையை கர்த்தர் என் குடும்பத்திலே கர்த்தர் கட்டளையிட போகிறார். இதுவரையிலும் ஒருவரும் கொடுக்க கூடாத ஒரு விடுதலையை, இதுவரையிலும் எங்கும் கிடைத்திராத ஒரு விடுதலையை என் சரீரத்தில் ஆண்டவர் அந்த விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். என் குடும்பத்தில் ஆண்டவர் அந்த விடுதலையை தரப்போகிறார். ஆமென். நான் ஆராதிக்கிற கர்த்தர், விசுவாசத்தோடு நான் ஆராதிக்கிற கர்த்தர், அவர் விடுதலை கொடுக்கிற கர்த்தர், அவர் விடுதலை கொடுக்கிற கர்த்தர். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. அப்போ ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்துல கடந்து வருகிறது. இந்த காலகட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல உண்டாகிறது. அப்படின்னா ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பெரிய எதிர்ப்பின் நாளா இருக்கிறது. அப்போ யாரெல்லாம் ஆண்டவரை குறித்து பேசுறாங்களோ, பிரசங்கம் பண்றாங்களோ, அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போய் சிறைச்சாலையிலே அடைத்து அவர்களை சித்திரவதை செய்து, இந்த மாதிரி ஆண்டவரை குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் போதுதான் இந்த இடத்துல தேவனுடைய ஊழியக்காரரையும் அதே போல ஒரு சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு கைகள் கால்களிலே கட்டி அவங்க அந்த சிறைச்சாலைக்குள்ள வச்சிருக்கிறாங்க.
அப்போ ஒரு தூதன் வந்து பேதுருவை தட்டி எழுப்பும் போது வேதம் சொல்லுது, அவனுடைய கையிலே இருக்கிற சங்கிலிகள் தானாகவே என்ன பண்ணுச்சு அப்படின்னா கலண்டு அது கீழே விழுந்துச்சுன்னு வேதம் சொல்லுது. நான் நம்புறேன் இந்த ஜபத்தை ஏறெடுக்க நம்ம ஜபம் பண்ண யாருமே அந்த சங்கிலியை கலட்டி விட வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே நமக்கு விடுதலைக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சமூகத்தில் நெருங்க நமக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலை தானாய் கடந்து வரும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒன்று நமக்கு செய்ய போகிறார். அந்த விடுதலையை கர்த்தர் நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை தானாய் கலண்டு விழும்படியாய் கர்த்தர், ஆமென், என் தேவனாகிய கர்த்தரால் அது முடியும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற அந்த சங்கிலிகள் நீங்கள் எந்த முயற்சிகளும் எடுக்காமல், நீங்க அதற்கான எந்த காரியமும் செய்யாமல் இந்த ஜெபம் நடக்க கர்த்தர் சமூகத்திலே மகிமை கடந்து போக அந்த சரீரத்திலே இருக்கிற கட்டுகள் கலண்டு விழும் என்று நம்புகிறேன். அந்த அசுத்த கிரியைகள் கலண்டு விழும் என்று நம்புகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் அப்பாவை பார்த்து ஆமென், இந்த வார்த்தை அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் நடக்கட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். நம்முடைய கட்டுகளை கலர்ந்து போக பண்ணுகிற கர்த்தர். அப்போ இந்த ஜனங்கள் வந்து இந்த விடுதலை கொடுக்கிற நேரம் வந்து என்ன நேரம் அப்படின்னு சொன்னா, யூதர்களுக்கு ரொம்ப பயந்து ஒவ்வொருத்தரும் வீட்டிலே உட்கார்ந்து டெலிபரேட்டா, அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடியும் அவர்களுக்கு ஆண்டவரை ஆராதிக்க முடியாம, பிரசங்கம் பண்ண முடியாம, ஒவ்வொருத்தரும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மெகா சர்ச் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலையும் அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா, வெளியில வந்து இவங்க ஏதாவது பண்ணுனாங்கன்னா உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, உடனே பிரச்சனை ஆயிரும். அதனால எல்லாரும் வந்து யூதர்களுக்கு பயந்த ஒரு காலம். அப்பதான் ஒரு மிகப்பெரிய லீடரா இருக்கிற இவருடைய தலைவரை இப்ப பிடிச்சு கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காங்க. வச்ச அந்த நேரத்துல சபையார் எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவர் மேல நேசமா இருக்கிறவங்க ஒரு வீட்டுக்குள்ள உள்ள இருந்து அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஊழியக்காரரை இந்த மாதிரி சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருக்கிறாங்க, நீங்க அவரை விடுதலை பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. ஜெபம் பண்ணும்போது ஒரே ஒரு ரோதை அப்படின்ற ஒரு பொண்ணை மட்டும், ஒரு சிஸ்டரை மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து அந்த கதவுக்கு பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க. சரி, யாராவது ஒருத்தர் வந்து நம்ம இங்க இந்த இடத்துல கூடி இருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம்னு தேடி வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அப்படி ஒருவேளை யாராவது வந்தாங்கன்னா உடனே நீ என்ன பண்ணிருனா, எங்களுக்கு ஒரு சத்தம் கொடுத்துரு, நாங்க உடனே அப்படியே ஜெபத்தை நிறுத்திடுவோம் அப்படின்னா அந்த பிள்ளைய வந்து எங்க நிறுத்தி இருக்கிறாங்கன்னா அந்த வாசல் பக்கத்துல நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர்கள் யாருக்காக இவர்கள் ஜெபிக்கிறார்களோ, எந்த ஊழியக்காரன் அரெஸ்ட் ஆயிட்டாரு, ஆண்டவரே அவரை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்றாரோ, அந்த ஊழியக்காரர் இப்ப என்ன பண்ணிருந்தானா, விடுதலை ஆகி வேதம் சொல்லுது முன்னாடி வந்து நின்னு வாசற் கதவை தட்டுகிறார். நீங்க 12ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது, பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறமாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறான் என்று அறிவித்தாள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவங்க ஜெபம் பண்றது யாருக்காக? இவங்க யாருக்காக ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே, பேதுரு அப்படின்ற ஒரு நல்ல ஊழியக்காரனை ஆண்டவரே கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அவரை விடுதலை ஆக்குங்கன்னு இவங்க ஜெபம் பண்றாங்க. இப்போ ஆண்டவர் வந்து இவங்க ஜெபத்தை கேட்டாச்சு. இவங்க ஜெபத்தை கேட்டு இப்ப யாரு வந்து வாசப்படியில் நின்றுட்டு இருக்கிறா? பேதுரு வந்து வாசற்படியில நின்று இருக்கிறாரு. நின்னுட்டு கதவை தட்டிட்டு, எப்பா நான் தான் பேதுரு, உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு, என்ன விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னா உள்ள ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன இல்லை? சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணது யாருக்காக? ஜெபம் பண்ணது பேதுருக்காக, ஜெபம் பண்ணது சிறைச்சாலையில இருக்கிறவங்க வர்றதுக்காக. ஆனா அதான் நம்ம நிறைய பேருடைய நிறைய பேருக்கு ஜெபம் இருக்கு, ஆனா அந்த ஜெபத்துல என்ன இல்லைன்னா, நிறைய பேருக்கு ஃபெய்த், விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத ஜெபத்தை வந்து ஆண்டவர் அங்கீகரிக்கவே முடியாது. நம்முடைய ஜெபம், உண்மையான ஜெபம் வந்து அது முதல்ல என்னன்னா பயப்படாது.
பயப்படாத ஜெபம் நல்ல ஜெபம். அதே போல விசுவாசம் உள்ள ஜெபம் தான் நல்ல ஜெபம். அதனால இந்த 51 நாட்கள் ஆயிருச்சு, நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நிறைய பேருடைய ஜெபத்துல இத்தனை நாட்களும் நடக்கலையே, இவ்வளவு நாட்களும் ஏன் ஆண்டவர் தாமதம் பண்றாரு, நடக்குமா நடக்காதா, இல்ல நடங்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய யோசனை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த சம்பவம் மூலமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். உலகத்திலே இருக்கிற நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கடவுள் இருக்கிறாங்க. அந்த கடவுள்களை வைத்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த கடவுளிடத்துல தங்களுடைய பிரச்சனையை கொண்டு போய் அவங்க சொல்றாங்க. ஆனா ஒரு உண்மையாய் வேதத்தை படிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, நான் வெறும் ஜெபிக்கிறதற்காக வந்தவன் அல்ல, என்னுடைய ஜெபத்துல ஒண்ணு தெரியும், நான் யாரை நோக்கி ஜெபிக்கிறேனோ அவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் என்கிற நம்பிக்கை ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைக்கு அது இருக்கணும். அப்போ இந்த நாட்கள் எல்லாம் நான் நம்புறேன், நாம் ஒரு ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவனை நோக்கி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு அந்த அறைக்குள்ளே இருந்து பயத்தோடு தன்னுடைய ஊழியக்காரனை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணின அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம், தான் ஜெபித்த அந்த பரிசுத்தவானை கர்த்தர் அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது போல நான் நம்புகிறேன். உங்க ஜெபம் கண்டிப்பாய் வீணாய் போகாது. உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். உங்க ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். உங்களுக்கான அற்புதம் நீங்கள் நினையாத நேரத்தில் வந்து முன்னாடி நிற்கும். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், நீங்கள் பிரமிப்பீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நம்பவே முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை முழு பலத்தோட தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமே. நம்முடைய தேவன் ஜெபத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையில ஆண்டவர் கொண்டு வந்து இந்த பேதுருவை நிறுத்தும் போது நான் இன்றைக்கு இந்த விடுதலை அப்படின்ற இந்த தலைப்புல வாசிக்கும் போது இந்த அதிகாரத்திலே சில விடுதலைகளையும் ஆண்டவர் ஜனங்களுக்கு தந்தார். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த காரியத்தை ஒன்றொன்றாய் நம்ம தியானிச்சு இன்னைக்கு அறிக்கை செய்து ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் 12ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 12ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:6. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. ஆமே. இனி 6வது வசனத்தை இன்னொரு விஷயம் கூட, அந்த ஃபர்ஸ்ட் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே. ஆமே. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஏற்படுத்துகிற ஒரு விடுதலையை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஏரோது அந்த தேவனுடைய மனுஷனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளைக்கு முந்தின ராத்திரியிலே. அப்படின்னா அங்க ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கிறது. ஏரோது அப்படின்றவர் தான் அங்க ரொம்ப முக்கியமானவர். இந்த மனுஷனை இப்ப சிறையில அடைச்சிருக்கிறாங்க. அங்க வாய்தா மாதிரி போயிட்டு இருக்குது. நிறைய வக்கீல்கள் வாதாடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஏரோது என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த சிறைச்சாலையிலே போடப்பட்டிருக்கிற இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு டைம் நியமிச்சிருக்கிறாங்க. இவன் உடனே எல்லாம் விட வேண்டாம் அப்படின்னா, பொதுவா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 7 நாள் வச்சு ரிமாண்ட் பண்ணி விடுற மாதிரி ஒரு 4 நாள் தாண்டி விடலாம், இப்பெல்லாம் உடனே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றது மாதிரி இவங்க ஏரோது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றாரு. சொல்ல ஒரு 7 நாள் வச்சுங்களேன். அந்த 7 நாள் எப்ப முடியுது அப்படின்னு சொன்னா, அது இன்னும் முடிகிறதுக்கு என்ன நாள் இருக்குன்னா ஒரு நாள் இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன விடுதலை கொடுக்கிறார்னா, அந்த மனிதன் நியமித்த நாளினுடைய முந்தின நாள் கர்த்தர் அந்த சிறைச்சாலைக்குள்ளே கர்த்தர் அனுப்பி
தம்முடைய தேவ பிள்ளையை கர்த்தர் விடுதலை ஆக்குறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். ஆமென். நான் நம்புகிறேன் நமக்கு எல்லாருக்கும் ஒரு விடுதலை நடக்க போகிறது. அந்த விடுதலை எப்ப நடக்க போகிறது அப்படின்னு சொன்னா, குறித்திருந்த காலத்திற்கு முன்னே கர்த்தர் நம்மை நினைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நியமித்திருந்த நாட்களுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கலாம். ஒரு காரியம் கிடைக்கிறதுக்கு சில ஆண்டுகள் ஆகும்ன்றத நீங்க ஒருவேளை எனக்கு இத்தனை வருஷத்துல தான் இந்த கடன் முடியும், நான் இன்னி எழும்புறதுக்கு இத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு நீங்க ஒருவேளை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஃபிக்ஸ் பண்ணி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறார். ஒரு ஏரோது நியமித்த அந்த நாளுக்கு முந்தின நாளே என் தேவன் முந்தி கொண்டு வந்து அந்த மனுஷனை விடுதலை ஆக்க முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னையும் உங்களையும் கர்த்தர் முந்தி நீங்கள் நினைத்திருக்கிற நாளைக்கு முன்பாகவே, உங்களுடைய யோசனையில் இருக்கிற நாளைக்கு முன்பாகவே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி அது காலதாமதம் ஆகாது, இனி அது காலதாமதம் ஆகாது, இனி அது லேட் ஆகாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ குறித்திருக்கிற நாளைக்கு முன்னே நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். டாக்டர்கள் சொன்ன அந்த நாளைக்கு முன்னே, ஆமே, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொன்ன அந்த நாளைக்கு முன்னே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இனி நேரமாகும், டைம் எடுக்கும், நாட்கள் தாண்டும் அப்படின்னு நீங்க மனசுல நினைக்க வேண்டாம். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், இல்ல பாஸ்டர் அது கண்டிப்பா அது சரியாகிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் எடுக்கும்னு தோணுது, அது அவ்வளவு சீக்கிரமா சரியாகாது, அது அவ்வளவு சீக்கிரமா முடியக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை, நான் அவ்வளவு சீக்கிரமா போய் அந்த இடத்துல உட்கார்ந்துட முடியாது, இல்ல எனக்கு இன்னும் டைம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, இந்த வசனத்தின்படி இந்த அதிகாரத்திலே கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். அவர் எந்த விடுதலையை தருகிறார் என்று சொன்னால், நினைக்கிறதை காட்டிலும் முந்தி முந்தி செயல்படுகிற கர்த்தர், முந்தி செயல்படுகிற கர்த்தர். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை மேல உயர்த்தி ஆமென் ஏசப்பாட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆமென் நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை விசுவாசத்தோட நீங்க சொல்லுங்க. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. அந்த நாளுக்கு முன்பாகவே கர்த்தர் செய்ய போகிறார். உங்க மனசுல இருக்கிற அந்த நாளைக்கு முன்னாடியே அந்த காரியம் நடக்க போகிறது. நீங்கள் சீக்கிரமாய் விடுதலை ஆக போகிறீர்கள். சீக்கிரமாய் அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஒருவேளை வக்கீல் சார் சொல்லி இருக்கலாம், இல்ல இது லேட் ஆகும், இது இப்படிதான் முடியும், இது அவ்வளவு சீக்கிரமா முடிகிற பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் சொன்ன அந்த நாளைக்கு முன்னாடியே அந்த காரியம், ஓ ஹல்லேலூயா, கர்த்தருடைய கரத்தினால் வாய்க்கும் என்று நம்புறவர்கள் நல்ல முழு பலத்தோட கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, ஆமென். என்னுடைய ஆண்டவர் என்ன அப்படின்னு சொன்னா, நீ என்னுடைய பிள்ளையை விடுதலை ஆக்குறதுக்கு முன்னாடி, நீ என்னுடைய பிள்ளையினுடைய கையிலே போட்டிருந்த சங்கிலிய நீங்க அவிழ்க்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் இப்போ ஒரு உரிமை எடுக்கிறார். என்ன உரிமை எடுக்கிறார்னா, என் பிள்ளைய அதுக்கு முன்னாடி நான் விடுதலை ஆக்குவேன். கர்த்தர் விடுதலை ஆக்குவார். இது சிலருடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனமா நடக்க போகிறது. அவங்க நினைச்சாதான் உங்களை விடுதலை ஆக்க முடியும், அவங்க நினைச்சாதான் உங்களை வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். இந்த ஏரோது அப்படிதான். நீ கொஞ்ச நாள் கடை உள்ள கடை, நீ கொஞ்ச நாள் உள்ள இரு, என்ன நீ வெளியில உடனே உன்னை விட்டுட்டோன்னு சொன்னா நீ போய் உடனே பிரசங்கம் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு மனசுல நினைச்சு அவங்க ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணாங்களாமா, ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணாங்களாமா. நான் நம்புறேன் அந்த ஏரோது என்ன நம்மளை விடுதலை ஆக்குறது, அந்த ஏரோது விடுதலை ஆக்குறதற்கு முன்பாகவே அவனுடைய மனசு, அவர்களுடைய மனசு இறங்குறதற்கு முன்பாகவே எங்க அப்பா அவனுடைய மனசு, எங்க தேவனுடைய மனசு நமக்காக இறங்கும், நமக்காக இறங்கும். இந்த எழுத்தின்படியே சிலர் ஒருவேளை இந்த பாதையில நீங்க கடந்து போகலாம். பாஸ்டர் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் கடந்து போறேன், அவர்கள் இறக்கம் வச்சாதான் நடக்கும். ஆனா அவங்களுடைய மனசு இறங்கவே இல்லை. அவங்க நினைச்சா இன்னைக்கே எனக்கு அந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம், ஆனா தள்ளி போடுறாங்க, அடுத்த நாள்னு சொல்றாங்க. ஏன்னா முடிவு அவங்க கையில தான் இருக்குது, என்னுடைய வாழ்க்கை அவங்க கையில தான் இருக்குது, இந்த உதவி அவங்க கையில தான் இருக்குது, அவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும். ஆனா அவங்க மனசு வர மாட்டேங்குதே. ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த நிலைமை உங்களுக்கு தொடரலாம்.
ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்திற்கு பிறகு இன்னொரு நிலைமை வரப்போகிறது, இன்னொரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். என்ன வரும் அப்படின்னு சொன்னா, அவங்க உங்களுக்கு இறங்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க உங்களுக்கு அந்த காரியங்களை தர வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு முன்கூட்டியே கர்த்தர் உங்க கைகளிலே இருக்கிற சங்கிலிகள் அவிழ்ந்து விழுவதற்கு, இதை நம்புறவங்க, இந்த வார்த்தையின்படி நம்புகிறவர், ஹalleluya ஹalleluya. உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால முடியும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வருகிறதற்கு முன்னே, ஆமென், நியமித்திருக்கிற காலத்திற்கு முன்னே எங்களுக்கு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை வாசிக்கலாமா? நீங்கள் 12ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிறதற்கு இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டு அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அந்த 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது, அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக்க நடந்து போனார்கள். ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இரண்டாவது ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். நல்ல கவனமாய் கவனிச்சுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை கொடுக்கிறார் அப்படின்னா, நான் உனக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாருமே கொடுக்காத ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அந்த விடுதலையினுடைய முதல் விடுதலை என்ன அப்படின்னு சொன்னா, குறித்த நாளைக்கு முந்தின நாளிலே நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவர், கர்த்தர் வல்லவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இது நடக்க போகிறது. நம்ம நியமித்திருக்கிற நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். நம்முடைய சத்துருக்கள் நமக்கு நியமித்த நாட்களுக்கு முன்பாகவே கர்த்தர் அற்புதம் செய்வார். அவர்கள் காலதாமதம் பண்ணிட்டே போகட்டும், ஆனா அதற்கு முன்பாகவே இந்த அற்புதம் உங்கள் கண்களுக்கு முன்பாக அப்படியே நடக்கிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள், நிச்சயமாய் பார்ப்பீர்கள். அவர்களுடைய மனசு இறங்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய மனசு உங்களுக்காக இறங்கும். அவர்கள் உங்களுக்காக வந்து நிற்கிறதற்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்காக வந்து நிற்பார். அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு முன்பாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அவர்கள் வந்து நிற்கிறதற்கு முன்பாக இயேசு உங்க சார்பில் வந்து நிற்பார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்களுடைய நினைவுகள் அல்ல, நான் முந்தி நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. முழு பலத்தோட கைகளை தட்டி, இது நடக்கட்டும், இது நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். இயேசுப்பா, இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது பரலோகம் அதற்கான முத்திரை போடட்டும், அதற்கான முத்திரை போடட்டும். இயேசுவே, அந்த ஜட்ஜ் இறங்குறதுக்கு முன்னாடி எங்க கர்த்தருடைய இரக்கம் உண்டாவதாக. அந்த தலைவர்கள் இறங்குறதற்கு முன்பாக என் அப்பாவுடைய இரக்கம் வரட்டும். Thank you Jesus. Hallelujah. So first விடுதலை என்ன விடுதலை அப்படின்னு சொன்னா, முந்தி நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், அந்த ட்ரீட்மெண்ட் அந்த மாத்திரை அத்தனையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே கர்த்தர் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. ஆமென். டாக்டர்கள் சொன்ன அந்த ஆபரேஷன் டேட்டுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடந்த இந்த ஜெபம் ஆரம்பிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு சிஸ்டருடைய கழுத்துல ஒரு கட்டி இருந்துச்சு. அந்த கட்டி ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதை ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க உடனே சொன்னாங்களாம், இல்லை சர்ச்சில் ப்ரேயர் ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மருத்துவமனையில் அந்த டாக்டர் அந்த ஃபைலை தூக்கி அப்படியே போட்டாராமா. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அப்ப நாங்க என்ன இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்ட நீ? இந்த மாதிரி 100 நாள்
பிரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற, இவ்வளவு சீரியஸா இருக்குது, நாங்க ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்றோம், நீ டாக்டரா நான் டாக்டரா அப்படின்னு. உடனே அந்த இடத்துல இந்த ஃபைலை எடுத்துட்டு வரும்போது அந்த சிஸ்டர், இல்ல ஆண்டவரே, இந்த 100 நாளைக்குள்ள எனக்கு ஒரு பரம டாக்டர் ஆபரேஷன் செஞ்சுட்டாரு அப்படின்னு சாட்சி சொல்லணும்னு நான் ஜெபம் பண்ணேன். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 43வது நாள் அவருடைய கட்டி வந்து இருக்கிற கட்டி அப்படியே கரைஞ்சு, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானா அந்த கடைசி நாளில் அவங்கள முன்னாடி நிக்க வச்சு நம்ம சாட்சியை சொல்லுவோம். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த காரியத்தை முடிக்கிறதற்கு முன்பாக, இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதற்கு முன்பாக, குறித்த நாளைக்கு முன்பாக அந்த அற்புதம் நடக்க போகிறது, நடக்க போகிறது. நீங்க ஜெபம் பண்ண அது நடக்கும். நீங்க விசுவாசிக்க அந்த மகிமையை காண்பீர்கள், அந்த மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு விடுதலை இருக்கிறது. அது என்ன விடுதலை அப்படின்னு சொன்னா, குறித்த நாளைக்கு முன்னே விடுதலை. ஆமென். உலகத்துல சிலர் சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னுடைய 40வது வயசுல தான் உனக்கு நல்ல காலம் பிறக்கும், உன்னுடைய 60வது வயசுல தான் உனக்கு நல்ல காலம் பிறக்கும், உன் பிள்ளை வந்து இந்த மாதிரி காலேஜ் படிக்கும் போது தான் நீ நல்லா வருவ அப்படின்னு எல்லாம் உலகம் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்மளை நினைச்சார் அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள நமக்கு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த மகிமையை நம்ம பார்ப்போம்னு நான் நம்புறேன். சோ இரண்டாவதாக இந்த இடத்துல நம்ம என்ன வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டு, அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக்க நடந்து போனார்கள். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பேதுரு வந்து இப்போ வந்து தூதன் தட்டி எழுப்புறார். தட்டி எழுப்பினா இப்ப எத்தனை காவலுக்குள்ள இவங்க வச்சிருக்காங்கன்னா, 2 காவல்கள் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 4 காரியத்தை தாண்டி தான் அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து. அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஒரு கேட்டு இன்னொரு கேட்டு அப்படின்னா, ஒரு பாதுகாப்பு இன்னொரு பாதுகாப்பு. இவங்க நைட்டு ஓடிடுவாங்களோ இல்ல இவங்க வந்து இது யாராவது இவங்களை கூட்டிட்டு போயிடுவாங்களோன்னு நினைச்சு இவங்களை டீப்பா ஒரு உள்ளுக்குள்ள தள்ளி தான் சிறை வச்சிருக்காங்க. இப்போ ஆண்டவர் வந்து தட்டி எழுப்பி நீ போப்பா அப்படின்னு சொல்றாரு. முதலாம் காவலை தாண்டிட்டாங்க, 2ஆம் காவலை தாண்டிட்டாங்க. இப்போ வந்து நின்னா என்ன அப்படின்னா, அந்த நகரத்திற்கு போகிறதற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய இரும்பு கேட் ஒன்று இருக்குது. பெரிய கேட்டு அப்படின்னா, அந்த இது மெட்டீரியலே இரும்பு அப்படின்றது ரொம்ப பலம் உள்ளது. அதுவும் சிறைச்சாலையிலே போட்டிருக்கிற இரும்பு வந்து அவ்வளோ சீக்கிரமா யாராலையுமே வந்து வெளியே வந்துட முடியாது. இந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பிச்ச கைதிகளுடைய கதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரே நாள்ல யாருமே தப்பிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க பல வருஷம் முயற்சி எடுத்து அந்த இரும்பை வந்து பலவீனம் அடைய பண்ணி, அதான் ஒரு விஷயம் ஒரு திருடன் வந்து தப்பிச்சதை வந்து ஒரு விஷயம் வாசிக்கும் போது அவர் என்ன பண்ணாங்க, டெய்லி வந்து அந்த மனுஷனுக்கு சூப்பு குடிக்க கொடுப்பாங்களாமா. அந்த சூப்பு மட்டும் அது ஒரு சின்ன ஒரு டப்பால உள்ளுக்குள்ள வைப்பாங்க. அந்த சூப்புல எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சத்தை அந்த கம்பியில டெய்லி ஊத்துவானா அந்த மனுஷன். டெய்லி அந்த சூப்பினுடைய கொஞ்சம் எடுத்து ஊத்தி அதற்கு பிறகு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அந்த இரும்பு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த துரு பிடிக்கும் இல்ல, அதனுடைய பலன் போனதுக்கு அப்புறம் அதை உடைச்சு அந்த திருடன் வந்து அந்த தப்பிச்சிருக்கிறார். அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சதான அது உண்மை சம்பவம். அது சூப்புல தப்பிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த மனுஷனுக்கு வந்து இது எதுலையுமே தப்பு வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, 1ஆம் காவல திறந்திருக்குது, 2ஆம் காவல தாண்டி வந்துட்டாங்க. இப்போ மெயின் கேட் எப்படி இருக்குன்னா, இது ரொம்ப பலமான கேட்டா இருக்குது. இந்த கேட்டை வந்து திறக்கவும் முடியாது, இந்த பூட்டை வந்து உடைக்கவும் முடியாது. அதற்கான நேரமும் இப்பொழுது அவர்களுக்கு இல்லை. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அங்க வந்து அந்த கேட்டுக்கு முன்னாடி இருந்தா அந்த இரும்பு கேட்டு அவர்களுக்கு தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஒண்ணுமே பண்ணல, அசைக்கல்ல, உழுக்கல்ல, இடிக்கல்ல, அப்படியே ஒரு சுத்தியல் வச்சு தட்டல, எதுவுமே பண்ணல. எப்படி இருக்கும் பாருங்க. 2 தூதர்கள் வந்து 2 பக்கத்துல நின்று வெல்கம் பண்ணி அப்படியே ரெட் கார்பெட் விரிச்சு ஐயா வாங்கயா அப்படின்னு கேட்டை திறந்து விட்டது மாதிரி தேவனுடைய மனுஷனுக்கு அந்த கேட் வந்து தானாய் திறந்தது. இன்றைக்கு ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே இந்த 51வது நாள் நான் உனக்கு ஒரு விடுதலையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த முதல்
விடுதலை என்ன அப்படின்னா, காலத்திற்கு முன்னே, குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னே உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது வாக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் போய் நிற்கிறதற்கு முன்னே அந்த காரியம் தானாய் நடக்கும். அந்த காரியம் தானாய் நடக்கும். நீங்கள் அதற்கு முயற்சி எடுக்க மாட்டீர்கள். நீங்கள் அதற்கான ட்ரீட்மெண்ட் செய்ய மாட்டீர்கள். நீங்கள் அதற்கான பணத்தை செலவழிக்க மாட்டீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. நம்புறவர்களுக்கு அப்படியே நடக்கும். பிரதர், இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு விடுதலையை தருவேன். அது தானாய் நடக்கும். அது தானாய் நடக்கும். நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் அந்த காரியம் தானாய் நடக்கும். அந்த பண செலவு இல்லாமல் அது தானாய் நடக்கும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்னும் நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம். இன்னும் நான் யார்கிட்ட நான் சொல்லி வைக்கிறது, இன்னும் நான் எத்தனை பணத்தை நான் செலவு பண்றது, இன்னும் நான் எத்தனை டெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருக்கலாம். இந்த வார்த்தையை நீங்க முழு மனதோட ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இது எனக்கு தான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, தானாய் அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? 2004 வருஷத்துல கிட்டத்தட்ட 9 மாதம் படுத்த படுக்கையா இருக்கும்போது இந்த கொங்குநாடு ஹாஸ்பிட்டல்ல பயங்கர நிறைய டெஸ்ட் எடுத்துட்டே இருக்கிறோம். நிறைய டெஸ்ட் எடுக்கிறோம். டெஸ்ட் எடுத்து 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 மாத்திரையை கொடுக்குறாங்க. ஒரு நாள்ல குறைஞ்சது 24 மாத்திரை நான் சாப்பிடுவேன். 24 மாத்திரை, நீரோ மாத்திரை ஒரு 5, அந்த மாதிரி 24 மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்போ கடைசி டெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம். அந்த டெஸ்ட் கொடுக்க போகும்போது ரொம்ப பிளட்டை கொடுத்துட்டு மனசு தாங்க முடியாம அழுறேன். நான் அழுறதை பார்த்து அம்மா அழுறாங்க, அப்பா அழுறாங்க, தம்பி எல்லாரும் அழுறோம். அந்த ரிசல்ட் என்னவாய் முடியும்னே தெரியல. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லும் போது சொல்றாங்க, இத்தனை ரிசல்ட் எடுத்தோம், இந்த ரிசல்ட் தான் மோசமானது, உங்களுக்கு அதான் இருக்கும் அப்படின்னு தோணுதுன்றாங்க. ஆனா அந்த ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே காரியம் மாறுதலாம் முடிஞ்சிருச்சு. அந்த ரிசல்ட்ல ஒண்ணுமே உங்களுக்கு இல்லைன்னு வந்துருச்சு. இப்போ அந்த டாக்டர்கிட்ட போய் அந்த ரிசல்ட்டை கொண்டு கொடுக்கும்போது அந்த டாக்டர் என்ன பார்த்து சொன்னாரு, எப்பா உனக்கு ஒண்ணுமே இல்லை சொல்லிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, சும்மா ஒரு 4 மாத்திரை தரேன், சும்மா ஒரு 4 மாத்திரை தரேன், அவ்வளவுதான், வேணா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ட்ரீட்மெண்டே இல்லைன்னாங்க. கடைசியில் 9 மாதம் 24 மாத்திரையும் சாப்பிட்டு சரியானது என்ன தெரியுமா, ஒரு மாத்திரையும் சாப்பிடாம அது தானா சரியாயிருச்சு. அது எப்படி தானா சரியாயிருச்சுன்னு தெரியல. 9 மாதம் கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரே வாரத்துக்குள்ள ட்ரீட்மெண்டே எடுக்காம மாத்திரையே சாப்பிடாம தன்னை போல அந்த வியாதி இது வரைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு. அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கும், நரம்பு தளர்ச்சியா இருக்கும், நிக்க முடியாது, ஒரு நாள்ல ஒரு 6 டைம் சாப்பிட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரிலாம் அவ்வளோ பலவீனமா இருந்துச்சு. ஆனா நான் இன்னைக்கு என்ன விசுவாசிக்கிறேன்னா, இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு அன்னைக்கு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா என் வாழ்க்கையில இந்த வசனத்தினுடைய வெளிப்பாட்டை கர்த்தர் அன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். அன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை எனக்கு தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அன்னைக்கு இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு எனக்கு தெரியல, இப்படி நடக்கும்னு தெரியல. நான் அவ்வளவு நாள் மாத்திரை சாப்பிட்டு என்ன ஒண்ணும் இல்லாம இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேனே. அப்போ கர்த்தர் அந்த வார்த்தையை கிருபையாய் நிறைவேற்றினார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இரண்டாவது ஒரு பெரிய விடுதலையை நமக்கு தரப்போகிறார். அது என்ன விடுதலை அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டீங்க, நீங்க இனி அலைய மாட்டீங்க, நீங்க இனி டென்ஷன் ஆக மாட்டீங்க, இனி நீங்க கையேந்த மாட்டீங்க, இனி அதை குறித்து ரொம்ப பெரிய விஷயமா போய் நிக்க மாட்டீங்க. தன்னை போல தானாய் தானாய் நம்புறவங்க ஏசப்பாட்ட சொல்லுங்க, அந்த கதவு உங்களுக்கு தானாய் திறக்க போகிறது, தானாய் திறக்க போகிறது. அற்புதம் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, தடைபடாது. ஆமென். இரும்பு கதவானாலும், யாருமே உடைக்க முடியாத கதவானாலும் வேதம் சொல்லுகிறது, எனக்காக அது தானாய் திறக்கும். எனக்கு எப்படி திறக்கும்? எனக்கு எப்படி திறக்கும்? தானாய் திறக்கும். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, தானாய் நடக்க போகிறது. சில காரியங்கள் எல்லாம் நீங்க அந்த காரியம் நடக்கும்போது நீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, சீயோனுடைய சிறையிருப்பை அவர் திருப்பும் போது சொப்பனம் பார்க்கறது மாதிரி இருந்துச்சாமாம். சொப்பனம் பார்க்கறதுனா
அப்படின்னா அது ஒண்ணுமே செய்யல, ஆனா அது என்னமோ நடக்கிறது மாதிரி தெரியுது. நான் நம்புறேன் இன்னைக்கு சில காரியத்திற்காக நீங்க ஜெபிக்கலாம், சில காரியத்திற்காக நீங்க போராடலாம், இது நடக்கவே நடக்காதுங்கிற முடிவுக்கு வரலாம். ஆனா அந்த நேரம் வரும்போது, அந்த காலம் வரும்போது, அந்த காரியம் என்ன பண்ணும்னா நீங்க எந்த முயற்சி கூட எடுக்க மாட்டீங்க. ஆனா அது பாட்டுக்கு காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். கர்த்தர் தானாய் தானாய் அது எனக்காக திறக்கும், அது எனக்காக திறக்கும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா அவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இங்க உட்கார்ந்து அறைக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, சத்தமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, எங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்ணுங்க, வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, எங்க ஊழியக்காரரை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, அவருக்காக கேட்டு திறக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜெபம் அங்க கிரியை செய்து, என்ன கிரியை செய்துன்னா அவர் கொண்டி கூட எடுக்கலையாமா. ஆமென். எந்த வேலையுமே இல்லை, அப்படியே போய் நின்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக் கேட்டு மாதிரி மேலே. அதான் நான் சொல்லுவேன், இன்னைக்கு தான் நம்ம நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் கேட்டை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் பரலோகம் 2000 ஆண்டுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக். ஆமென். ஸோ ஆட்டோமேட்டிக் கேட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் பேதுரு தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக் கேட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் எல்லாருமே ஆட்டோமேட்டிக். அப்படின்னா காருக்குள்ளே உட்காந்துட்டு ஆன் பண்ணால் கேட்டு திறந்துடும், மொபைலில் ஆன் பண்ணால் கேட்டு திறந்துடும். ஆனால் கர்த்தர் அன்னைக்கு பரலோகத்தில் இருந்து அப்படியே கையில் வச்சு திறந்து, ஆமென், அது தானாய் அவர்களுக்கு திறந்தது. கையை உயர்த்தி இப்போ நிறைய பேருக்கு அற்புதம் நடக்க போகிறது. சொல்லுங்க ஏசப்பாட்ட, ஏசப்பா நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. யாரோ ஒருத்தர், நான் எத்தனையோ முயற்சி எடுத்தேன், அவருடைய இருதயத்தை என்னால் மாற்றவே முடியலை பாஸ்டர். எனக்கு அந்த பையனுடைய இருதயத்தை மாற்றவே முடியலை பாஸ்டர். நான் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், என் கணவனாருக்கு இனி நான் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, அவ்வளவு செஞ்சு பார்த்தேன். நான் பண்ணின முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு, நான் எடுத்த முயற்சியெல்லாம் எனக்கு திரும்பி வந்துருச்சு, நான் ரொம்ப உடஞ்சு போய் வந்திருக்கிறேன். இனி என்ன செய்யணும், இனி எப்படி என்ன செஞ்சா அந்த காரியம் நடக்கும், என்ன செஞ்சா அந்த கடனை நான் முடிக்க முடியும் அப்படின்ற வேதனையோட வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அந்த வார்த்தையை தர்றாருல, நீங்க நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோட. எஸ் எஸ் ஒரு ஜபத்தை, ஒரு ஜப தூபம் உங்க சமூகத்திலிருந்து கடந்து போகட்டும். அப்பா சொல்லுங்க, அப்பா நான் நம்புறேன், நான் எடுத்த பிரயாசம் எல்லாம் வீணா போயிருச்சு, ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிற வார்த்தை உண்மையானது இருக்கா, உண்மையானது ஆனால் இது உங்க வார்த்தையா இருக்குமானால் எனக்கு முன்பாக இருக்கிற அந்த பூட்டப்பட்ட அந்த கதவு தானா திறக்கணும். எனக்கு முன்பாக பூட்டப்பட்டு இருக்கிற அந்த இருதயம் தானா திறக்கணும். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே, இப்போ 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 இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே, ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே அநேக நாட்களாக பூட்டப்பட்ட அந்த கதவு, சத்துருவினால் பூட்டப்பட்டு கிடக்கிற அந்த கதவு இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது தானாய் தானாய் திறக்கிறதற்காக நன்றி. அந்த திருமண தடை இப்பொழுது மாறுகிறதற்காக நன்றி. அந்த குழந்தை பாக்கியத்திற்கான தடை இப்பொழுது மாறுகிறதற்காக நன்றி. அந்த வேலை வருமானத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நெருங்க விடாமல் இருக்கிற தடை, லத்தனா மரா ஹத்தலரமா, கரங்களை தட்டி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. இயேசுப்பா இயேசுப்பா அந்த வல்லமை கடந்து வருவதாக. ரம் தன மரஹதல லோதரம் தன மோரஹதலரமா. Thank you Jesus, thank you Jesus. ஆமென். நீங்கள் எழுதி கொடுக்கிற சாட்சியில, நீங்கள் எழுதி கொடுக்கிற சாட்சியில முக்கியமா ஒரு சாட்சியை எழுதி கொடுப்பீங்க. என்ன சாட்சியை எழுதி கொடுப்பீங்கன்னா, நான் இதுவரைக்கும் இந்த ஜெபத்திற்கு முன்னாடி அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சேன், ஆனா ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு எந்த பிரயாசமுமே இல்லாம கர்த்தர் அதை தானா செஞ்சார். நான் எதையுமே செய்யல, ஆண்டவர் அதை தானா செஞ்சார். நீங்க நிச்சயமாய் சாட்சி சொல்ல போகிறீர்கள். ஆமென். இது நீங்க தானாய் செய்ததை குறித்து பைபிள்ல வாசிச்சீங்கன்னா வேற 2 சம்பவம் இருக்கு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார்.
ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆமென். ஆண்டவர் இப்போ ஒரு பட்டணத்துக்குள்ள போகும்போது அங்க டாக்ஸ் கேட்கிறாங்க. அப்போ அந்த டாக்ஸை கேட்கும்போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த சீசனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ போ, இது வரைக்கும் அவங்க வலையை அலசி அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க, ஆனா இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பண்ணு, தூண்டில் போடு. ஏற்கனவே வலையை போட்டே மீன் கிடைக்கல, அப்போ தூண்டில் போட்டா என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. தூண்டில் போட்டு அப்போ கரெக்டா ஒரு மீன், என்ன மீன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வரிப்பணத்தை அதை வாயை திறந்து வா, ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அப்போ வெள்ளி பணத்தை இருக்கிற அந்த மீன் இவர் போய் அந்த ஏதாவது வச்சோன்னு செக் பண்ணி பார்க்கல. எந்த மீனுடைய வயிற்று வாய்க்குள்ள வெள்ளி பணம் இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த கடல்ல ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளை இட்டார். அந்த மீனே தானா அந்த தூண்டில்ல வாயை கொடுத்து, எடுத்துக்கப்பா என்னை எடுத்துக்கப்பா, இயேசுநாதர் சொல்லி அனுப்பினார்ல, அந்த மீன் வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு. இன்னொரு மீன் மாட்ட வேண்டியதானே, ஒரு மீன் மாட்டி அது போச்சு, அடுத்த மீன் அப்படி மாட்ட வேண்டியதானே. கரெக்டா அந்த மீனை கொண்டு வாயை கொடுத்து மாட்டி உள்ள திறந்து பார்த்தா என்ன இருக்குன்னா, வெள்ளி பணம் இருக்குது. அதை எடுத்து 2 பேருக்கும் அவர்கள் கட்டி உள்ளுக்குள்ள போனாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல இனி சில காரியம் எப்படி அகப்பட போகிறது அப்படின்னா, தானாய் இனி நீங்க அலைய மாட்டீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய பயோடேட்டாவை கொண்டு போய் பல இடங்களிலே கொடுத்து நீங்கள் சலித்து போய் சிலர் வந்திருக்கலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர், நான் எத்தனை நாள் தான் இதுக்காக பிரயாசப்படுறது, நான் உழைக்கிறது, என்னால முடியல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இனி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிறைய அற்புதத்தை கர்த்தர் தானாய் நடக்க பண்ண போகிறார். அதுதான் ரொம்ப அழகா தேவனுடைய மனுஷன் பாடுகிறார். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். காற்று இல்ல, மழையும் இல்ல, ஆனா வாய்க்கால பார்த்தா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, தண்ணீராய் நிரம்பி இருக்கிறது. அதுதான் என் அப்பாவனுடைய அற்புதம், அதுதான் என் தகப்பனுடைய அற்புதம். இது நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும். நான் இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே யாரோ ஒரு சொல்லுக்குள்ள இந்த வார்த்தை நிறைவேறுகிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எனக்கு அந்த உணர்வை கர்த்தர் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது தர்றாரு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்கோ இது நிறைவேறுகிறது. நீங்க பெற்றுக்கொள்ளுங்க தேவ பிள்ளைய, இது எனக்கான வார்த்தை தான் அப்படின்னு சொல்லுங்க. அப்பா, நான் தான் ஓடி சளைச்சு போனப்பா, நான் தான் முயற்சி எடுத்து சளைச்சு போனப்பா, என்னால முடியலப்பா, இனி என்னால அலைய முடியாது, இனி என்னால தேட முடியாது, ஆனா இனி நீங்க எனக்கு கொண்டு வரணும். ஹல்லேலூயா, ஆமென். விடுதலையின் நாள் நம்பர் 1. முதலாவதாக ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்கிற முதல் விடுதலை என்ன அப்படின்னு சொன்னா, குறித்த நாளுக்கு முன்னே அற்புதம் நடக்க போகிறது. நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் கர்த்தர் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, தானாய் தர உண்டது. மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். இதெல்லாம் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான வேர்டு, ரொம்ப விசுவாசமான வேர்டு. நான் நம்புறேன், இதை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க தானே ஆண்டவரை எழுதி வச்சிருக்கிறீங்க, நீங்க தானே ஆண்டவரை செஞ்சீங்க, ஊழியக்காரங்களுக்கு செஞ்சீங்கல்ல, பழைய பரிசுத்தவான்களுக்கு செஞ்சீங்கல்ல, எனக்கு செய்ய மாட்டீங்களா? இனி நான் எங்கேயும் போக மாட்டேன், இனி நான் யாருடைய கையையும் எதிர்பார்க்க மாட்டேன், நான் இனி எங்கேயும் போய் நிற்க மாட்டேன். நீங்க எனக்கு செய்யணும், அந்த மனுஷனை கொண்டு வரணும், அந்த காரியத்தை செய்து முடிக்கணும். நீங்க இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், நிச்சயமா இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களை பெரிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். இந்த வசனத்தை உறுதியா பற்றி பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. இல்லப்பா இனி எங்க அப்பா போக வேண்டாம், இனி எங்க அம்மா அலைய வேண்டாம், கர்த்தரே அந்த காரியத்தை கொண்டு தருவதையாய் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாமே. தேங்க்யூ ஜீசஸ். 12ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தினுடைய, ஆமென், ஹல்லேலூயா, 24வது வசனத்தை வாசிக்கும் போது, வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட சேர்ந்து வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் அப்போஸ்தலர் 11:30 வாசிங்க. ஆமென். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். இந்த வசனத்தெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 12ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமா?
25வது வசனத்தை வாசிக்கலாம். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். இன்னொரு வசனத்தை கூட எழுதி கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரத்தினுடைய 44வது வசனத்தையும் 52வது வசனத்தையும் வாசிக்க போறோம். 13ஆம் அதிகாரம் 44வது வசனம். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். இப்ப 52வது வசனத்தை வாசிக்கலாம். சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை நல்லா வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தையும் 13ஆம் அதிகாரத்தினுடைய 44வது வசனம் இதுல வாசிக்கும் போது இவங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இது கொஞ்சமா இருந்தார்கள் இவர்கள் சீசர்கள் அப்படின்னா, இங்க யூதர்களுடைய அந்த தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த சபைகள் நிறைய பேர் ஆண்டவரை ஏத்துக்க முடியல. நிறைய பேர் திருச்சபைக்குள்ள வரல. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வந்ததற்கு பிறகு அந்த சின்ன கூட்டத்தை வச்சு இப்ப ஜெபம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சின்ன சர்ச்சா நடக்குது. ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஆனா இந்த அதிகாரம் தாண்ட 13ஆம் அதிகாரத்தினுடைய 44வது வசனத்துல வேதம் சொல்கிறது, அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். ஆமென். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுல அப்படின்னா, சின்ன கூட்டமா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பெரிய கூட்டமா மாறிடுச்சு. ஆனா இப்போ அவங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஹோல் டிஸ்ட்ரிக்ட் அந்த பட்டணத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கும்படி ஒன்று கூடினார்கள். இப்போ இதுவரையிலும் இதை குறித்து துக்கப்பட்ட ஜனங்கள், நீங்க 55வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இவ்விதமாய் சபைகள் வளர்ந்து பெருகிற்று. இவ்விதமாய் சபைகள் வளர்ந்து, நீங்க 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஹல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தர் இந்த அதிகாரத்துல ஒரு விடுதலை கொடுக்கிறார். அது என்ன விடுதலை அப்படின்னு சொன்னா, தடையில்லா வளர்ச்சி. தடையில்லா வளர்ச்சி. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை மனசார ஆசீர்வதிக்கிறேன். இனி ஒரு வளர்ச்சியை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தரப்போகிறார். அந்த வளர்ச்சி தடையில்லா வளர்ச்சி. இனி தடைபடுவது இல்லை. இத்தனை நாட்களும் உங்களுடைய வளர்ச்சிகள் தடைபட்டு இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இதற்கு மேல் ஒரு வளர்ச்சியை நான் தருவேன், உன்னை வளர பண்ணுவேன். அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது. நம்புறவங்க கைகளை தட்டி, தடையில்லா ஒரு வளர்ச்சி, தடையில்லா ஒரு வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தடையில்லாத வளர்ச்சியை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தடையில்லா வளர்ச்சி. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சின்ன கூட்டமா இருந்ததுனால லீடரையே பிடிச்சு கொண்டு போய் எங்க வச்சாங்கன்னா ஜெயிலுக்குள்ள வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். பேதுருவை தூக்கிட்டு போய் ஜெயிலுக்குள்ள வச்சுட்டாங்க. இந்த ஜெயிலுக்குள்ள வைக்கும் போது இந்த ஏன் வைக்கிறீங்கன்னு யாருக்கும் கேட்க முடியல. ஏன்னா இவங்க ஒரு சின்ன கிரௌடா இருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ள கூடி வர்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. அதுலயும் யாராவது ஒருத்தர் தொட வந்துட்டாங்கன்னா அதனால ஒருத்தரை வெளியில பாக்குறதுக்காகவே வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. வேத வசனம் அப்படியே வளர்ந்து பெருகிருச்சு. இப்போ அரெஸ்ட் பண்றதுன்னு நினைக்கிறவங்க பயப்படுறாங்க. ஐயோ வேணாப்பா, அன்னைக்கு நம்ம கை வைக்கும் போது 100 பேர் இருந்தாங்க, 50 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் கர்த்தரை ஏத்துக்கிறாங்க. ஐயோ நம்மளை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்கன்னு இவங்க மேல பயம் உண்டாகிற அளவிற்கு கர்த்தர் திடீரென்று ஒரு தடையில்லாத வளர்ச்சியை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தந்தார். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்க போறீங்க? இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மூன்றாவது பெரிய ஆசீர்வாதம் தடையில்லா வளர்ச்சி. தடையில்லா வளர்ச்சி. இனி தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களை கர்த்தரே மாற்றுவாராக. ஊழியத்தை தடை செய்ய முடியாது, உங்க பிசினஸை தடை செய்ய முடியாது, உங்க குடும்ப வளர்ச்சியை தடை செய்ய முடியாது, சத்துரு தடை செய்ய முடியாது. எஸ் இதை ஜெபம் பண்ணும்போது இதை ஆண்டவருடைய வார்த்தையா எடுத்து, ஆண்டவருடைய வார்த்தையா எடுத்து இந்த வார்த்தையை தலை மேல அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும்
ஹல்லேலூயா. கொஞ்சமா இருக்கிறவர்களை கர்த்தர் ஆயிரங்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களை கர்த்தர் லட்சங்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு நீங்கள் பெருக போகிறீர்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கு கர்த்தர் இடங்களை கர்த்தர் ஏற்படுத்தி செய்ய போறார். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த வளர்ச்சிக்கு விரோதமாய் தடை செய்கிற அந்த தடைகள் இப்பொழுது உடைவதாக, அந்த மனுஷனுடைய பொறாமைகள் இப்பொழுது உடைவதாக. யார் தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, இயேசப்பா இயேசப்பா அந்த தடை கற்களை இப்பொழுது எடுப்பீராக. என் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் தடையாய் நிற்கிற அந்த தடை கற்கள், அந்த தடை கற்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எடுக்கப்படுவதாக. Thank you Jesus. Hallelujah. தடையில்லா வளர்ச்சி, தடையில்லா வளர்ச்சி. ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்ற தெய்வம், பரம்ப பண்ணுகிற தெய்வம். ஆமென். சொன்னதை செய்யும் அழவும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எவ்வளோ நல்ல தேவன் அவர். ஆமென். சிறைச்சாலையிலிருந்து இந்த ஸ்டோரியை நீங்க வாசிச்சிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க இதை என்ஜாய் பண்ணி இதை தியானிங்க, அப்பதான் உங்களுக்கு இது தெரியும். அப்படின்னா எங்கே இருந்து ஆரம்பிச்சிச்சு பாருங்க, இந்த வசனம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவனுடைய கையிலே இருக்கிற சங்கிலிகள் என்ன பண்ணிச்சாமா, என்ன பண்ணிச்சாமா, கலண்டு தானா கலண்டு விழுந்துச்சாமா. எவ்வளவு நல்ல தெய்வம் இல்லை. அப்படின்னா நான் என்ன தெரியுமா, கண்ணுக்கு தெரியாத தூதர்கள் அப்படியே சாய் வச்சு அப்படியே திறந்து டக்குன்னு கீழே விழுது. ஆமே. நம்முடைய தேவன் அன்றைக்கும் செய்தார், இன்றும் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். தானாய் நடக்கும், உங்களுக்கு அந்த அற்புதம் தானாய் நடக்கும். உங்களுக்காக எனக்காக தூதர்களை கர்த்தர் அனுப்பி அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ தானாய் கலண்டு விடுச்சு அந்த விடுதலை. ஆனா என்ன நம்பணும் அப்படின்னு சொன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஜெபத்துல அவிசுவாசம் இருக்கக்கூடாது, நம்முடைய ஜெபத்துல பயம் இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம ஜெபம் பண்றோம்னா கர்த்தர் அற்புதத்தை கொடுக்கும் போது நம்ம அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்ம மனப்பாக்குவோம். ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப அழகான பாடல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு கர்த்தர் நம்மை பரம்ப பண்ண போகிறார். நம்பர் 3, மூன்றாவது தடையில்லா வளர்ச்சி. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 10 டைம் சொல்லுங்க, தடையில்லா வளர்ச்சி. சொல்லுங்க, தடையில்லா வளர்ச்சி, தடையில்லா வளர்ச்சி. இதை அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. இந்த இடையில ஸ்ட்ரகிள் ஆகிறது, இடையில விழுந்து போறது, இடையில 10 படி ஏறிட்டு திரும்பி சரிக்கு அடுத்து திரும்பி ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி சூழ்நிலையை கர்த்தர் இனி எங்களுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் அனுமதிக்கவே கூடாது. உங்களுக்கு இனி அனுமதிக்கவே கூடாது. இனி உங்க வளர்ச்சியில தடையே இருக்க கூடாது. அவருடைய வருகை தாமதிச்சா நீங்க பரலோகம் போகிற வரைக்கும், கண்ணை மூடுகிற வரைக்கும் நீங்க ஏறிட்டே இருக்கணும். நீங்க உயர 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 நீங்க உயர உயர பறந்துட்டே இருக்கணும். இனி இடையில இந்த ஸ்ட்ரகிள் வேணாம் ஆண்டவரே, இடையில இருக்கிற இந்த ஸ்ட்ரகிள் வேணாம் ஆண்டவரே. ஏசப்பா இனி என்ன விழ வைக்காதீங்க. ஆமே. இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த சத்தத்தை ஆண்டவர் தான் உங்களை கேட்க பண்றாரு. நல்ல விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி, ஏசப்பா இது உங்க வார்த்தை, இது நடக்கணும், நடக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கட்டுப்படுத்தவே முடியாத அளவிற்கு, நம்பவே முடியாத அளவிற்கு வேதம் சொல்லுது. அவங்க பிரசங்கம் பண்ணும்போது சண்டே பார்த்தா, இந்த ஆராதனைக்கு பார்த்தா அப்படியே பட்டணமே என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அப்படியே திரண்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் எழுப்புதல். எங்க இந்த அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணது எங்க ஆரம்பிச்சு, யூதர்களுக்கு பயந்ததுனால் தன்னுடைய லீடரை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆரம்பிச்ச இந்த ஜெபம் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுனா யாரா திரண்டு வந்துட்டாங்களாமோ, பட்டணமே திரண்டு வர்றாங்க. இது பழைய ஏற்பாடு கூட இல்லை, இது எங்க நடந்துச்சுன்னா இது புதிய ஏற்பாடுல நடந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரமேறி போனதுக்கு பிற்பாடு நமக்கு இந்த இந்தியாவுக்கு வந்த தோமா இருக்காருல்ல, நமக்கு இந்தியாவுக்கு வந்திருக்க தோமா இருக்காருல்ல, அவங்கெல்லாம் கண்ணால பார்த்தா அந்த எழுப்புதல், கண்ணால பார்த்தா அந்த வளர்ச்சி. நான் நம்புறேன் அவருடைய வல்லமைகள் இன்றும் குறைந்து போகவே. ஆமென். சோ இந்த 51 டேஸ்ல ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் ரொம்ப அவசியமான ஒன்று. நான் இந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்க ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை தரப்போறாரு.
என்ன விடுதலை ஆண்டவர் தரப்போறாரு சொல்லுங்க? குறித்த நாளுக்கு முந்தின நாள். குறித்த நாளுக்கு நமக்கு எல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா முன்கூட்டியே நடக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி நடக்கும்? நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறீங்களா? நீங்க பணத்துக்காக அன்னைக்கு அலமோதுகிற அந்த சூழ்நிலை முடிஞ்சு அதை செய்யறதுக்கு முன்னாடியே ஆயத்தமா. ஆமென். அந்த மாதிரி ஒரு நாளை கர்த்தர் சீக்கிரமா கர்த்தர் தருவாரு. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை, இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும், அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க நாயா பேயா அலைகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். இன்னைக்கு கூட இந்த சத்தத்தை கேட்கிறவங்க கூட இதுதான் பாஸ் என் சிச்சுவேஷன். கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும். அவ்வளவு டென்ஷன் ஆகும் எனக்கு. இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு எனக்கு தோணும். ஆனா ஒரு நாளாவது நான் ரிலாக்ஸா பண்ற நாளே இல்லை. எனக்கு முன்கூட்டியே ரெடி ஆச்சு அப்படின்னு ஒரு நாள் கூட இல்லை அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நீங்க எல்லாரும் சுமந்து இருக்கலாம். ஆனா ஏசாமி இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, குறித்திருந்த நாளுக்கு முன்னாடி. இதை ஜெபிக்கலாமா? ஸோ எல்லாரையும் நான் இந்த ஜெபத்துக்கு நேராக உங்களை நடத்த விரும்ப போறேன். இந்த 3 ஆசீர்வாதத்தையும் வாங்காம நீங்க கர்த்தரை விட்டுறக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அதிகாரத்திலேயே எனக்கு பிடிச்சது என்னன்னா, இரும்பு கதவு அவன் போய் நிற்கும் போது அப்படியே பரலோகத்திலிருந்து ஒரு ரிமோட்டை வச்சு ஆன் பண்ணி அப்படியே தானா திறந்துச்சாமா. நோ எந்த டென்ஷனும். ஹல்லேலூயா. அதான் சொப்பனம் பார்க்கறது மாதிரி உங்களுக்கு ஒரு பீரியட கர்த்தர் தருவார். உங்களுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் தருவார். அது என்ன காலம் தெரியுமா? அது பாட்டுக்கு என்னவா நடக்கும். நீங்க எந்த ஒரு எதுவும் எடுக்காம நீங்க ரிலாக்ஸா. அதான் சிலருக்கு தோணுத கல்யாண வீடெல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு அழகா கிளம்பி சாப்பிட்டுட்டு போட்டோ எடுத்து போவாங்க. ஆனா அந்த வீட்டுல ஒரு ஐயா இருப்பாரு பாருங்க, ஒரு அம்மா இருப்பாங்க பாருங்க, அவங்க கோட்டு தான் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த கோட்டு எப்படி மாறும் தெரியுமா? அந்த கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி தலையெல்லாம் உருண்டு கஷ்டப்பட்டு பிஎஸ் இந்த சவுண்ட் சர்வீஸ்காரங்க நிற்பாங்க, கீபோர்ட்ஸ்காரங்க நிற்பாங்க, சமையல் பண்றவங்க நிற்பாங்க, மண்டபத்துக்காரங்க நிற்பாங்க. யாருக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லி தலையை பிச்சுக்கிட்டு கடைசியில் அந்த மேரேஜ் முடிச்சா அப்பாடா முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு சந்தோஷம் கூட யாருக்கு இருக்காது? அந்த திருமணத்தை நடத்துறவர் இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் யார் தான் பண்ணணும்? எல்லாத்தையும் இவர் தான் பண்ணணும், எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த சத்தத்தை கேட்கிறோம். இது நான் சொல்றேன், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்க இதுவரைக்கும் நீங்க அப்படிதான் இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்க வீட்டுல என்ன நடந்தாலும், உங்க காரியத்துல என்ன நடந்தாலும் நீங்க அவ்வளவு போய் ஒரு நாள் கூட நான் ரிலாக்ஸா நான் போனதே இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நான் உனக்கு ஒரு காலமே வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறேன். நீங்க அப்ப என்ன பண்ணுங்க தெரியுமா? கோட்டு போடுறவங்க கோட்டு ஷூட் எல்லாம் போட்டு, ஷூ எல்லாம் போட்டு, டை எல்லாம் கட்டி நிற்பீங்க. நல்ல சாரி கட்டிக்கிற அம்மா எல்லாம் அந்த அயன் கலையாம அந்த சாரி எல்லாம் கட்டி, ஸ்தோத்திரம் வாங்க பாஸ்டர், ஸ்தோத்திரம் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் அப்படின்னு ஒன்லி உங்களுக்கு அந்த இடத்துல என்ன டியூட்டின்னா ஒன்லி வெல்கம் டியூட்டி மட்டும்தான் உங்களுக்கு. எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே கொந்தளிக்குது இந்த வார்த்தையை சொல்லும் போது. உங்களுக்கு எஃபெக்டே வராத மாதிரி இருக்கீங்களே. நான் இதை ஆசைப்படுறேன், எனக்கு இப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வசனத்தை நான் வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணல, தியானிக்கும் போதே என்ன நினைச்சேன்னா, இது எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பிரசங்கம் பண்ணும்போது இது எனக்கு தான் அப்படின்னு மனசு சொல்லிட்டே இருக்குது. சரி, நீங்க வாண்டாடி போங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வேண்டாட்டி எனக்காவது கிடைக்கட்டும்னு சொல்லுங்க. ஆமென். அதனால எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே தானாய். ஆமென். தானாய் தர உண்டது. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் இந்த அதிகாரத்துல சொல்ற ஒரு மிகப்பெரிய விடுதலை என்ன அப்படின்னு சொன்னா, தடையில்லா வளர்ச்சி. ஜெயில தூக்கி போட்டவன காணோம்ப்பா. ஆமேன். பிரேயர் நடக்கும்போது ஒரு மாசம் அதிகாரத்துடைய ஸ்டார்டிங்ல வெளியே போய் பாரு எவனாவது வந்திருக்கானா பாரு, போலீஸ்காரர் வந்திருக்காரா பாரு, யாராவது வந்திருக்காங்களா பாரு அப்படின்னு இந்த ரோதைன்றவங்க மட்டும் எட்டி பார்த்து யாரும் வரல, நீங்க பாட்டுக்கு சத்தமா ஆராதிங்க, அபிஷேகத்துல நிறைய பாட்டு பாடுங்க, பரவாயில்ல யாரும் வரல, வந்தா நான் சொல்றேன் அப்படின்னு. அப்படி இருந்த அந்த கூட்டம் அந்த அதிகாரம் முடியும் போது திரளாய் தடையில்லாமல் வளர்ந்தார்கள். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய தேவன், அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். விசுவாசத்தோட எல்லாரும், விசுவாசத்தோட ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் விசுவாசத்தோட எழுமி நின்று வாங்க, முன்னாடி வாங்க. இந்த ஜெபத்துக்காக எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணி, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட்,
கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். Thank you Jesus, thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சங்கிலிகள் கலண்டு விழுந்தது. அந்த கையிலே கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலிகள் கலண்டு விழுந்தது, கலண்டு விழுந்தது. இன்றைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன? சங்கிலிகள் கலண்டு விழுந்தது. கைகளிலே கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் கலண்டு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. ஆமென். தூங்கும் போதே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாம முதல்ல எல்லா வேலையும் தூதன் என்ன பண்ணிருக்கிறாரு சொல்லுங்களேன். இந்த சீனை முன்னாடி கொண்டு வந்து பாருங்களேன். அவர் வந்து சிறைச்சாலையில படுத்து கிடக்கிறாரு, தூங்கிட்டு இருக்காரு, நல்ல தூக்கம். ஆனாலும் பாருங்களேன், தன்னை பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எச்சரிச்சு கொண்டு வந்து சிறைச்சாலையில சங்கிலி போட்டு கட்டி அங்க இருக்காங்க. இப்ப சிறைச்சாலையில் இருக்காங்க, ஆனா நிம்மதியா தூங்குறாங்க. பாருங்க சார், எவ்வளவு ஃபெய்த் இல்லை ஆண்டவர் மேல, எவ்வளவு விசுவாசம் இல்லை. பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, வாழ்ந்தாலும் பரவாயில்ல. சிறைச்சாலையில ஒரு மனுஷனால தூங்க முடியுமா? இதை விட இன்னொருத்தர் அதை விட பெரிய ஆளு யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, சிறைச்சாலையில உட்கார்ந்துட்டு கொஞ்சம் சிரிங்கப்பான்னு, சந்தோஷமா இருங்கள் என்று. என்னையா எங்க உட்கார்ந்தியா என்ன வார்த்தையா பேசுறீங்க அப்படின்னு. அதை விட இன்னொருத்தர் தானியேல பாத்தீங்கன்னா சிங்க கெபிக்குள்ளேயே போய் உட்கார்ந்துட்டு, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. எப்படி இருக்காங்க? அதை விட இன்னொரு பெரிய ஆளு பவுல் அப்போஸ்தலன், கையில விரியன் பாம்பு கவி பிடிக்குது, தொதறி தீக்குள்ள போட்டுட்டு அப்படியே சும்மா ஜாலியா உட்காந்து. என்னப்பா இது? இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பவர். ஏன் அப்படின்னா, மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே. அட போப்பா நீ வேற, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் இருந்தா கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், இல்லையா கையை உயர்த்தி பரலோகத்துல போயிட்டே இருப்பேன். நான் என்ன நம்புறேன்னா, இந்த தைரியம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய நமக்கு ஏசப்பா தரணும். நம்ம எங்க ஒரு காய்ச்சல் வந்தாலே சுருண்டுறோமே, ஒரு கரப்பாம்பூச்சி மிதிச்சாலே நம்ம சுருண்டுறோமே, ஒரு பள்ளியை பார்த்தாலே பயம் வந்துருதே நமக்கு. எவ்வளவு மோசமா இருக்கிறோம் நம்ம. ஏதாவது ஒண்ணு தான் இயேசுவே 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 கைவிட்டாதீங்க இயேசுவே அப்படின்னு தூக்கம் எல்லாம் போயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் என்ன பண்ணல, நம்ம பலப்படல. ஆனா நீங்க அதுக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி பலப்படுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய தூதன், அப்பொழுது கர்த்தருடைய தூதன், அந்த கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே எங்க தட்டி? ஏன் விலாவில தட்டினார்? ஏன் விலாவில தட்டு? உங்களுக்கு ரொம்ப கூச்சம் வர்ற இடம் எந்த இடம் தான்? மற்ற எந்த தடத்துக்கு நான் என்ன இதுல தோல்ல தட்டி எந்திரிக்க நல்ல டீப்பா தூங்கிட்டார் போல. பிரசங்கம் பண்ணி வந்த களைப்புல இவனும் பிடிச்சி 2 அடி அடிச்சிருப்பாங்க. அந்த களைப்புல படுத்து நல்லா தூங்கிட்டார் போல. எங்க தட்டுறாரமா? எந்திரிப்பா அப்படின்னு விலாவிலே தட்டி, அவர் சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட் முதல் காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், ஆண்டவரே குறித்த நாளைக்கு முந்தின நாள் விடுதலை. ஆமென். சோ முடிவு ஆன்லைன்ல இருக்க அப்படியே ஜெபம். மற்ற கைகளை கோர்த்து பிடித்து இந்த பிளஸிங் நீங்க கையை கோர்த்து பிடித்து இருக்கிற அந்த நபருக்கு வரணும். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்காக நானே ஜெபம் பண்றேன். நீங்க வசதி இருந்தா கைகளை கோர்த்து பிடிங்க. கவனிங்க, நீங்க ஜெபிக்கும் போது அவங்களுக்காக என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, இனி எந்த காரியத்திற்குமே நீங்க கையை பிடிச்சிருக்கிற அந்த பர்சன் வந்து அறிபறியா டென்ஷனா கடைசி நேரம் வரைக்கும் அப்படியே பறி கொடுத்தது மாதிரி அப்படி இல்லாம அவங்க என்ன பண்ணணும்னா எல்லாம் முன்னாடியே ரெடி ஆகணும். இது ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது. ஈசாக்க கொண்டு போய் மோரியா மலையில போய் பலி செலுத்துறதுக்காக போறாரு. ஆனா அந்த மோரியா மலைக்கும் ஆட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் இவன் போறதுக்கு முன்னாடியே மோரியா மலையில ஆட கர்த்தர் ரெடி பண்ணி கர்த்தர் வச்சிருந்தார். அதனாலதான் என்னமோ தெரியல, ஆபிரகாம் எப்படி போறாருன்னா ரொம்ப ரிலாக்ஸா போயிட்டு
நான் நம்புறேன் அது நிச்சயமாய் நமக்கு சாத்தியம். அதனால எல்லாரும் ஆண்டவரே இனி என் பிள்ளை வந்து அலையக்கூடாது, இதே மாதிரி அவங்க வந்து ஏமாத்தி நாளைக்கு வா, நாளானைக்கு வா, அடுத்த மாசம் செய்யறேன், அடுத்த வாரம் செய்யறேன், இந்த மாதிரி யார்கிட்டையும் போய் இனி நம்ம கை கட்டி நிற்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கவே கூடாது. அவங்க சொல்ற டேட்டுக்கு முன்னாடி அற்புதம் நடக்கணும். அகைன் நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல இருக்கிற இது தீர்க்க தரிசனம். என்ன அப்படின்னா, டாக்டர் சொல்ற டேட்டுக்கு முன்னாடியே, ஆபரேஷனுடைய டேட்டுக்கு முன்னாடியே அற்புதம் நடக்கணும். கையை கோர்த்து பிடிச்சு, ஏசப்பா என் சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன், என் சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயா இந்த 51 நாட்களும் உங்களை இடைவிடாம ஆராதிக்கிறது நீங்க பாருங்கப்பா. உங்க வல்லமை குறைஞ்சு போகல, உங்க மகிமை மாறல. ஸ்தோத்திரம். நீங்க இந்த வேதத்துல இவ்வளவு அதிசயமானதை எழுதி வச்சிருக்கிறீங்களே, நடக்கணும். இந்த அனாயிண்டிங், இந்த அபிஷேகம், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வைக்கப்படட்டும். குறித்திருக்கிற நாளையினுடைய முந்தின நாள் விடுதலை, குறித்திருக்கிற நாளைக்கு முன்னாடியே விடுதலை. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா அவங்க என்னப்பா டைம் கொடுக்கிறது, அந்த மனுஷன் என்னப்பா டைம் கொடுக்கிறது, அந்த நபர் என்னப்பா டைம் கொடுக்கிறது, அந்த மனுஷனுடைய டைமை மாத்தி என் பிள்ளை எதிர்பார்த்திருக்கிற காலம் முடிஞ்சு இன்றைக்கு நீங்க பரலோகத்தில் இப்போ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். டாக்டர்கள் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த ஆளுகை உங்களிடத்துல வரும். Thank you Jesus. So number 2, இரண்டாவதாக இந்த காரியத்திற்காக இப்ப ஜெபிக்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு முன்னாடி இருந்த இரும்பு கேட் எப்படி திறந்துச்சாமா? நம்ம நிறைய பேர் எவ்வளவு பிரயாசப்படுறோம், இடிச்சா கூட என்ன பண்ண மாட்டேங்குது, திறக்க மாட்டேங்குது. மோதி நிறைய பேர், நீங்க பலவீனப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. என்னால போவே முடியல பாஸ்டர், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியல, என்னால திறக்கவே முடியல. ஆனா இங்க பாருங்க, பரிசுத்தவான் போய் நின்ன உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே தானாய் திறக்கு. எனக்கு தெரியும், இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் இல்லாமலே அற்புதம் செய்வார். ட்ரீட்மெண்ட் இல்லாமலே அற்புதம் நடக்கும். உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கும். ஜீசஸ் கர்த்தர் செய்வார். தானாய் கரங்களை கோர்த்து பிடித்து சகோதரனுக்காய், சகோதரிக்காய் ஜெபம் பண்ணுங்க. ராத்தா மாரா ஹத்தாலா. இசப்பா என் பிள்ளையினுடைய பிரயாசத்தை பாருங்க. ராத்திரி பகலா பிரயாசப்பட்டும் கிடைக்கலையே, எவ்வளவு முயற்சி எடுத்தும் கிடைக்கலையே, யார சொல்லி பேசி பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்க மனசு மாறவே இல்லையப்பா, அவங்க மனசு இறங்கவே இல்லையப்பா. இதை விட என்ன பண்றதுன்னு தெரியல, இதை விட என்ன முயற்சி எடுக்கிறதுன்னு தெரியல, இதை விட யாரை அனுப்புறதுன்னு தெரியல, இதை விட என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்போ இன்றைக்கு உங்க வார்த்தையை நம்பி என் பிரதருக்காய், சிஸ்டருக்காய், என் தகப்பனுக்காய், தாய்க்காய் நான் ஜெபிக்கிறேன். அந்த தேவ அப்போஸ்தலனுக்கு முன்னாடி அந்த கேட்டு தானாய் திறக்கிறது உண்மையானால், தூதர்களை அதற்காக வைப்பது உண்மையானால், இப்போ என் பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தை அப்படியே நடந்து தானாய் எந்த செலவும் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம அந்த காரியத்தை தானாய் நீ திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Jesus. கர்த்தர் இந்த சத்தத்தையும் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். சின்ன கூட்டமா பயந்து ஆரம்பிச்ச அந்த கூட்டம் திடீர்னு வந்து பார்த்தா பட்டணமே திரண்டு வந்து முன்னாடி நிக்கிறது. தடையில்லா வளர்ச்சி. பக்கத்துல கைய பிடிச்சப்பா, என் சிஸ்டருக்கு ஒரு வளர்ச்சி தரணும், என் பிரதருக்கு ஒரு வளர்ச்சி தரணும், நீங்க வளர பண்ணணும். இனி அந்த வளர்ச்சிக்கு இடையில யாரும் வந்து நிற்க கூடாது.
எந்த மனுஷனும் வந்து நிற்க கூடாது. தடையில்லாத ஒரு வளர்ச்சியை இப்ப கட்டளை இடுகிறவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 51வது நாள் உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். உங்க வார்த்தையோட நீங்க கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்குதோ, எந்தெந்த வீடுகளில் எல்லாம் தொனிக்குதோ, எந்தெந்த காரு ஆபீஸ் எங்கெல்லாம் தொனிக்குதோ, அங்கெல்லாம் ஒரு தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொண்டு இந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு மகிமையை நாங்க பார்க்கட்டும் அப்பா. உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம். உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you. Praise the Lord, praise the Lord. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே